ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா தாங்க. ஆட்டுக்கால் பாயா ஆப்போம் அதாங்க செய்ய போகிறோம். ஆட்டுக்காலை நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுக்கேன். ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க. அது தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். பாயக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பால். வாங்க ஆட்டுக்கால் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா எலும்பு தனியாக சாத தனியாக வந்துட்டு தாளிக்கு தேவையான எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை லவங்க ஏலக்காய் எடுத்து வச்சுக்கேன். இன்னொரு கருவேப்பிலை, இஞ்சி போட்டு பேஸ்ட் வச்சுக்கேன். கொத்தமல்லி வச்சுக்கேன். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா கண்டிப்பாக பட்டை ஊற்றலாம். ஏலக்காய் ஏலக்காய் போடல. இஞ்சி போட்டு பேஸ்ட் கருவேப்பிலை வேக வச்சு கால் எடுத்து ஆட்டுக்கால் பாயக்கு நம்ம தேங்காய் பால் தான் கூட போகிறோம். தேங்காய் பால் ஊற்றிடும். சூப்பராக ஆட்டுக்கால் பாய ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பமும் ரெடி, ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.